இந்நூலில் நம்மோடு பயணிக்க, நம்மை ஊக்குவிக்க, பயிற்சி அளிக்க ஒரு குட்டி தேவதை உண்டு. ஆங்கில இலக்கணத்தில் நமக்கு புரியாது இருந்த கேள்விகளுக்கு பதிலுடன் தடுமாறாமல் உரையாடுவதற்கு, யோசித்து உரையாடுவதற்கு படிப்படியாய் செதுக்கப்பட்ட பாதைதான் இந்த புத்தகம், திங்க் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அது மட்டும் அல்லாமல் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி 5000த்திற்கும் மேற்பட்ட மென்பொருள் ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலம் அத்தனை பேரும் பயன்பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மக்கள், இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ என்ன புத்தகம் இதுன்றது? ஸோ திங்க் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இஸ் த கைடிங் அஸ் டுவர்ட்ஸ் லேர்னிங் இங்கிலீஷ், திங்கிங் இன் த வே ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ லேர்னிங் இன் த வே ஆஃப் இங்கிலீஷ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூப்பரான புத்தகத்தை நமக்கு கொடுத்துருக்க நம்மளோட ஆத்தர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ். ஸோ முன்னாள் ஆசிரியர், இந்நாள் பயிற்சியாளர் என்றும் ஒரு மாணவியாய் எப்பொழுதும் கற்றுக்கொள்ளும் தூண்டுகோளோடு கற்பிக்கும் முனைப்போடு இருக்கும் திருமதி செந்தில் நாயகி நடராஜன் ஒரு புது நூலாசிரியர், தொழிலதிபர், கல்வித்துறை வித்தகர், மின்கலை நிபுணர். எப்பணி புரியினும் அப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் வித்தகர். இந்தியர்களுக்கு ஆங்கிலத்தையும் ஆங்கிலேயர்களுக்கு தமிழையும் பயிற்றுவித்து 8 மணி நேரத்தில் திறம்பட பேச வைக்கும் யுக்தி அறிந்தவர். கடந்த 16 வருடங்களாக பலரின் வாழ்வில் மென்கலையால் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கியவர். இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கிலத்தில் யோசித்து பேசும் யுக்தியை கண்டுபிடித்து அதனை மெருகேற்றி இன்று புத்தகமாக நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாட முடியாதவர்களுக்கு இந்த யுக்தியை பயன்படுத்தி 5000த்திற்கும் மேற்பட்ட மென்பொருள் ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்து அதன் மூலம் அத்தனை பேரும் சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடிந்து பயன் பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. So மக்கள், let's have a bit of applause, yes, for our author. Yes, come on guys, together. தமிழ் கொஞ்சமாக தான் வரும். ஸோ சபையினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கெஸ்ட் ஆஃப் ஆனர் சார் பாலச்சந்திரன் சார் அண்ட் சார் Radhakrishnan sir, one of my friend and a wonderful writer, Tina Thampi ma'am, and excellent Atit sir, and his best friend Kargi Bava sir. Thank you so much for making this evening wonderful. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த புக் எப்போ ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது ஒரு ஃபனி ஸ்டோரி. ஏன்னா ஒரே ஒரு லைன் தான் சொன்னாங்க, தமிழ் பேர் இருக்கிற பொண்ணு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பாஸ் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் தட் பேக், let them know that it is possible, and that led to this book. தூய தமிழ் வராததுக்கு மன்னிச்சுக்குங்க. இப்போ நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் பிறந்து சென்னையில் படித்து அதாவது எப்படி மனிதர்களோட இன்டராக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு நம்ம கற்பாக இருக்கோம். there are a lot of complexes that we carry and then we break it. It took time for all of us. என்ன மாதிரியே திருச்சியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்து சென்னையில் என்னெல்லாம் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க, அதை எப்படி சரி பண்ணுறது, அண்ட் அந்த ஒரு உந்துதல் தான் இந்த புக்குக்கான ஒரு விதையாக இருந்தது. முதல் தடவை நான் சென்னையில் தங்கி வேலை பண்ணும்போது நான் டீச்சராக தான் என்னோடய பயணத்தை ஆரம்பித்தேன். இந்த 3 பேரை நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். அதில் இந்த பொண்ணு ரொம்ப ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்க பேர் சுகன்யா. நான் டீச்சராக இருக்கும்போது என் கிளாஸ் எப்பயுமே சத்தமாக இருக்கும். எப்பயுமே பாட்டு சொல்லித்தர்றது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு 9 வயசு பொண்ணுக்கு நம்ம என்ன சொல்லி தந்திருக்க முடியும்? ஸோ கதை மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி, சோஷியல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. நான் சென்னையில் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வேலை முடிஞ்சு நடந்து போயிட்டுருக்கேன். ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி வேலை பண்ணேன். அப்போது மிஸ் அப்படின்னு ஒரு சத்தம். எனக்கு ஆச்சரியம், நம்மளை சென்னையில் யாரும் மிஸ்ஸுன்னு கூப்பிட வாய்ப்பே இல்லை, யார் அது அப்படின்னு திரும்பினா அந்த பொண்ணு ரொம்ப அழகான பதுமையாக வளர்ந்துருந்தாங்க. கூட அவங்க அம்மா இருந்தாங்க.
அவங்க சொன்னாங்க, மேம் நீங்கள் எங்கள் கூட ஒரே ஒரு கப் காஃபி குடிக்கணும், வாங்க மேம். எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, அதுக்குள்ளே நமக்கு அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படின்னு. ஐ அக்செப்டட் த இன்வைட். அப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் எவ்வளோ அழகாக சொன்னீங்க மேம். எனக்கே சொல்லி தரும்போது கொஞ்சோண்டு குட்டி பொண்ணு தான் நான் அப்போ. ஆனால் இந்த பொண்ணு வளர்ந்து அதை சொல்லும்போது இட் கிரியேட்டட் த ஸ்பார்க் இன் மீ டு ப்ரொசீட் இன் டெப்த். அண்ட் ஷீ ஸ்டார்டட் தட் வித்தின் மீ. அடுத்து என்னோட ஊரை பற்றி சொல்லியே ஆகணும். எங்கள் ஊர் வந்து விளாத்திகுளம் சித்தவநாயக்கன்பட்டி. அது வந்து அட்லஸில் இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம். அங்கே பஸ்ஸு கூட வராது. நான் நடந்து விளாத்திகுளம் போய் வேலை பண்ணிட்டு ரிட்டர்ன் வரணும். அந்த ஒரு ஊரில் தான் முதல்ல நான் வந்து பயிற்சி முகாம், ட்ரைனிங் சென்டர், இட்ஸ் ஈஸி டு சே, ஐம் சாரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். முத்தலாபுரம் ஊர் பேரே தெரியாது, ஆனால் பஸ் ஏறி வருவாங்க. அங்கே தான் நான் பார்த்தேன் ஒரு மனுஷனுக்கு இந்த ஸ்கில் அப்படிங்கிறது எவ்வளோ தேவை. அதே நேரம் இதை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் கண்டுபிடிச்சேன். நம்ம கிராமர் புக்கில் சொல்லப்படாத ஒரு லாஜிக். அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்ச உடனே இந்த லாஜிக் எல்லா கிராமர் ஆஸ்பெக்ட்லேயும் வேலை செய்யுதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு 10 வருஷம் எடுத்தது. அதுக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை பேரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு 2019 என்னோட ட்ரைனிங் கம்பெனி ஆரம்பிக்கும்போது என்னோட ட்ரெயினர் கிளாடியா விக்டர், அவங்களுக்கு நான் ஒரு தேங்கிங் நோட்டே சொல்லியிருப்பேன் புக்கில். எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும், அந்த கனவு நிஜமாகிறதுக்கு. அந்த மனசு கிளாடியா விக்டர் கிட்ட இருந்தது. அண்ட் ஷீ டுக் த கான்செப்ட் 1+2+3 இருந்தால் என்ன, 2+3+2 இருந்தால் என்ன. இது இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனால் புக்கு பார்க்கும்போது புரியும். இதுதான் அந்த சீக்ரெட் லாஜிக். நம்மளால் இப்போ தமிழ் நம்ம எப்படி சரளமாக பேசுகிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் யோசிக்க முடியும். அந்த லாஜிக் கிராமர் புக்கில் இல்லை, இந்த திங்க் அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. ஸோ இந்த கிளாடியா தான் சொன்னாங்க, நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கு மேம், ஆனால் நீங்கள் சொல்கிறது அப்படியே அவுட்கம்மாக எங்களால் கொண்டே வர முடியல, தயவு செஞ்சு எழுதி கொடுங்க. அப்போ நான் நினைக்கல நான் ஆத்தர் ஆவேன், ஒரு புக்கை ஃபுல்லாக முடிப்பேன், அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னதுனால ஆரம்பித்தேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு ஒவ்வொரு வீக்குக்காக கொடுப்பேன் பிளான். அதுவே முழு புக்காக ஆனதுக்கப்புறம் 3 வருஷம் டைம் எடுத்து இன்னைக்கு இட் இஸ் ரெடி டு சர்வ் எவ்ரி இண்டியன். நம்ம நம்புறதுக்கும் எல்லா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நம்புறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்ல. எல்லார் லைஃப்லேயும் ஒன்று நடக்கும்ல. எனக்கும் நடந்தது. எங்கள் கம்பெனிக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது, அதாவது ஒரு ஆங்கிலேயருக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பீங்களா. நான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனி, ஆனால் நான் ரொம்ப குஷி ஆகிட்டேன். நான் சொன்னேன், இம்மீடியட்டாக கற்றுத்தரேன், என்ன வேணால் கோட் பண்ணிக்கலாம், பண்ணிடுங்க. ஏன்னா இந்த லாஜிக் ரிவர்ஸில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த 3வது பர்சன். எனக்கு முழுசாக இந்த லாஜிக் இந்தியா முழுக்க இல்லை, மற்ற யூரோப்பியன் மொழிகளோடையும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத காமிச்ச ஒரு மிகப்பெரிய மனிதர் பென். அவர் ஒரு பிரிட்டிஷர், இந்தியாவில் தன்னோட கம்பெனி லீட் பண்ணுறதுக்காக வந்தார். ஸோ அவருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரே ஒரு ரூல் தான், இந்த கான்செப்டுக்கு அவர் நோட் புக்கில் எழுதக்கூடாது. ஹீ கேன் நாட் காப்பி எனிதிங் ஃப்ரம் த போர்ட். உட்காந்து அவர் என் முன்னாடி உட்காந்துருப்பார், அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அவர் எனக்கு பதில் சொல்லணும். இப்படி தான் அவரை நான் ட்ரெயின் பண்ணேன். 8வது மணி நேரம் ட்ரைனிங் நடக்குது. இந்த ட்ரைனிங் பாதியில் நின்று போச்சு, காரணம் கொரோனா. கரெக்டாக அந்த மார்ச் நடந்தது. ஸோ நான் கேள்வி கேட்குறேன், இங்கிலீஷில் கேட்கணும். அவர் ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருப்பார், அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி இருப்பார். அவர்கிட்ட நான் பக்கத்தில் அப்படியே சின்னதாக உட்காந்துருப்பேன். அண்ட் ஐ வில் டாக் லாட் அபவுட் இண்டியன் கல்ச்சர் அண்ட் எவ்ரி திங். அப்போ வந்து நான் கேட்டேன், நிறைய கேள்வி கேட்டேன். ஆனால் இந்த கேள்விக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக பதில் சொன்னார் அவர். வில் யூ லிசன் டு யுவர் ஒய்ஃப்? மாட்டேன், நான் மாட்டேன். திஸ் வாஸ் ஹிஸ் எக்ஸாக்ட் ரெஸ்பான்ஸ். அண்ட் தட் இஸ் வென் இது நடக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இது ரிவர்ஸ்லையும் யோசிக்க முடியும்.
இதே லாஜிக்கை வச்சு வெளிநாட்டுக்காரங்களுக்கும் நம்மளோட நாட்டு மொழியை கற்று தர முடியும். அந்த உந்துதல் தான் இன்னைக்கு நிறையா நல்ல உள்ளங்களோட நிறையா பேரோட சப்போர்ட்டோட இந்த ஈவினிங் அமைஞ்சிருக்கு. இந்த ஈவினிங்க்கு நேரத்துக்கே வந்த அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி. Good evening, ladies and gentlemen. Vanakkam. I'm so happy to be here and honored to be launching this event conducted by Sri Sena. So actually, I haven't gone through PDF, I mean the book yet. Yeah, actually I haven't gone through the book yet, but then I have an idea because she's been working on this for a long time. Actually, maybe more than a decade. Actually, she's been researching on it, and she's been telling me that this is going to be her, a dream, this project. So finally, I think her dream has come true. And today I'm so happy to be here sharing the joy with her, and I wish her all the best in her future endeavor and writing journey. I think the title is Think and Speak in English. So it's all about thinking. So once you start something, the idea develops in your head. So what I feel is when most of them, they're not able to speak in English because they find it difficult because they think in their native language first. So in order to later the thing happens in your head that it is to be interpreted or translated into English. So the problem is. Few words from you, sir. Yes, guys, a big round of applause for him. Yes. தேங்க்யூ. குட் ஈவினிங். ஸ்டேஜில் என் கூட இருக்கிற சீஃப் கெஸ்ட்டுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற சீஃப் கெஸ்ட்டுக்கும் என்னுடைய குட் ஈவினிங். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முதல் புத்தகம்ன்றதையும் நான் பார்த்தேன். அண்ட் முதல் புத்தகமே உங்களுடைய நீங்கள் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய தளத்தில் வித் வேர் யூ ஒர்க் அதுலேயே ஒரு புக் எழுதுகிற சான்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து அமைஞ்சதுனால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. என்ன சொல்கிறது, டிசம்பர் மாதம் வந்தாலே சில பேருக்கு மியூசிக்கல் சீசன் வாங்க, அதிஷாக்கெலாம் எப்பயுமே புக் சீசன் தான். எவ்ரி ஈவினிங் ஒரு புக் ரிலீஸ்க்கு போயிட்டுருப்போம். பட் இந்த புக் ரிலீஸ் வந்து கொஞ்சம் புதுசு தான். ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் புக்ஸ் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியாது. அதிகமாக பார்க்க முடியாதுன்னா அதுக்கான நீட் இங்கே இல்லையான்னு கேட்டால் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிமோரான்னு நான் பார்க்குறேன். இந்த பாயிண்ட் இஸ், இதுக்கு முன்னாடி இருந்த எந்த காலத்தையும் விட ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான தேவை அதிகம் இருக்கக்கூடிய பீரியடாக நான் இதை பார்க்குறேன், எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு பீப்புள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஜினியர்ஸ் தான் நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக ஆன்சைட்டுக்கு இப்போ நிறைய போகிறாங்க. அது நெக்ஸ்ட் டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஈக்குவல் டு ஆந்திர பிரதேஷ் சொல்லலாம். அவங்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் அவங்களுடைய ஸ்டடீஸ் புக்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே இஷ்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஸ்போக்கன் இங்கிலீஷாக தான் இருக்குது. அவங்க சில டைம் வீசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ இல்லைனா அவங்க கிளைண்ட் கிட்ட ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அவங்களுடைய கோடிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பெரிய இஷ்யூவாக இருக்கிறது இல்லை. பட் வேற ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து அவங்களுடைய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் தமிழ்நாடை விட்டு வேறு நாட்டுக்கு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் இப்படி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷை எளிமைப்படுத்தக்கூடிய ஒரு டூல் நம்ம கையில் கிடைக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு முக்கியமான எனக்கு சத்யநாதனில் ரொம்ப பிடிக்கும். சிஓ இங்கே இந்தியாவிலேருந்து போய் நிறைய ப்ராடக்டுடைய சிஓ ஆனவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எஸ்பெஷலி சத்யநாதனில் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச கோட் தான், வேறு வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க, ஒரு அழகாக சொல்லியிருப்பார். டேலண்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ டேலண்ட்டை நம்ம நர்ச்சர் பண்ணிப்போம், நம்ம வளர்த்துப்போம். வேறஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம அந்த டேலண்ட்டை தாண்டி நம்மளை எக்யூப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மிகப்பெரிய முக்கியமான 2 விஷயமா நான் பார்க்குறது வந்து டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் ஃபோன் வந்த புதுசில் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கூட இல்லை 3310 காலத்துலேயே வந்து இந்த மீன்பாடி வண்டியில் வந்து மீன் விற்றுட்டு போகிற ஒருத்தர் கையில் ஃபோன் பார்த்தேன். நான் அப்போ தான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் சிங்கப்பூர். இங்கே மொபைல் இல்லாத காலத்தில் சிங்கப்பூர் போயிட்டு மொபைல் இருந்திருக்கும் போது நான் ரிட்டர்ன் வந்தேன்.
வந்தோடனே அவர் கையில் மொபைல் எடுத்து பார்த்தோன்னே என்னண்ணா அப்படின்னு கேட்டுமோ சொன்னார், இல்லை இப்போ முன்ன மாதிரிலாம் எனக்கு தேவையில்லாமல் டீசல்ஸ் வேஸ்ட் ஆகுறதில்ல, யாருக்கு வேணுமோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் வீட்டில் கொண்டு போய் டெலிவர் பண்ணுறேன், நான் முன்னாடி 100 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணேன்னா இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு 700 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு 2005 சொன்னார். ஸோ டெக்னாலஜி அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அவர்கிட்ட டேலண்ட் இருந்துச்சு, ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் பண்ணது எவ்வளோ பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஸோ அந்த டெக்னாலஜி இப்போ எல்லார் கையிலும் இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயமா நான் பார்க்குறது தான் கம்யூனிகேஷன். ஈவன் பிஃபோர் டெக்னாலஜி பிஸ்னஸ் ரன் ஆனதே கம்யூனிகேஷனில் தான். அண்ட் கம்யூனிகேஷன் அகைன் த லாங்குவேஜ் இஸ் த மெயின் திங். ஸோ அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு பயம் இல்லாமல் பேசணும். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சில பேர் நம்ம 4 வார்த்தை சேர்ந்து பேசினாலே அவன் செமையாக இங்கிலீஷ் பேசுகிறேன்னு சொல்லிடுவான். நம்ம 4 IELTS வார்த்தைகளை போட்டு பேசினா கூட இஸ் வெக்காபுலரி இஸ் நாட் அப் டு த லெவல்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த லெவலுக்கு போனோமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு இந்த மாதிரியான டூல்ஸ் கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுமே நல்ல விஷயம். இது புக்காக எழுதியிருக்கீங்க, அதுக்கு பாராட்டுக்கள். ஆனால் இந்த ப்ராடக்டை புத்தகத்தோடு நிறுத்தாமல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ ப்ராடக்டாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்லேயும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா புக்கு படிக்கிறதே கொஞ்சம் தயங்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்கிறப்ப இந்த வேற ப்ராடக்ட் அதுதான் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கணும்னு இது என்னோட ரெக்வஸ்ட்டாகவே நான் வச்சுக்கிறேன். ஸோ டோன்ட் ஸ்டாப். இன்னொரு புக்கு எழுதுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு மாறோம். பட் புக்கை தாண்டி இந்த ப்ராடக்டை வெவ்வேறு வடிவங்களை கொண்டு போனால் தான் அதுக்கு வந்து ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த புக்கை பற்றி அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க, இட்ஸ் நாட் அகைன் எட் அனதர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு கிடையாது. நான் அதனுடைய இதுவே மாற்றி யோசிச்சிருக்கேன். அந்த 1 2 3 1 3 2 ஒரு ஃபார்முலாலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து இன்னொரு புத்தகம் நான் இதை பார்க்காம இந்த வகை புத்தகத்தை இது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதை எழுத்தை தாண்டி வெவ்வேறு வடிவங்களையும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்கிறேன்னா, இன்னொன்று எனக்கு இங்கிலீஷ் வந்து எப்பவுமே எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு வந்து நான் ஒரு 80s கிட்டு எப்பவுமே இங்கிலீஷ் வந்து இட்ஸ் வெரி ஃபேசினேட்டிங். எனிதிங் ரிலேட்டட் டு இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு ஃபேசினேட்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவோம், மச்சான் இங்கிலாந்துலலாம் பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷ் பேசுவோம்ல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து மிகப்பெரிய நீடு இருக்குதுன்னு நான் சொன்ன மாதிரி இதுக்கான நீடை தாண்டி இது மேலே ஒரு விஷ் வரணும் அப்படின்னா இது வெவ்வேறு ஃபார்மேட்டை நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு பீரியடில் இருக்கும்னு எனக்கு தோணுது. இன்னொன்று லாங்குவேஜை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றதுமே நிறைய மாறி இருக்குது. நான் ஒரு சசி தரூர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், 1970s or 71 கேரளாவில் வந்து ஒரு MP எலெக்ஷன் நடக்குது. ஒரு கேண்டிடேட் வந்து அவருடைய கேம்பெயின் மொத்தமும் இங்கிலீஷில் தான் பேசுகிறார், ஒரு வார்த்தை கூட மலையாளத்தில் பேசலை, ஆனால் அவர் ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு அதே கேரளாலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ இல்லை எந்த இந்தியன் ஸ்டேட்லேயோ போயிட்டு அவங்களுடைய மதர் டங் பேசாமல் வெறும் இங்கிலீஷில் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவர் ஜெயிப்பாரான்றது வந்து சந்தேகம் தான். ஏன்னா லாங்குவேஜை வந்து அந்தளவு ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் டிபேட்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. பட் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லேயும் அவங்களுடைய மதர் டங் மேலே ஒரு பேஷன் இருக்கிற அளவுக்கு அவங்க யாரும் வெறுக்காத இன்னொரு செகண்ட் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இங்கிலீஷ் மட்டும்தான். மோர் தென் எனி அதர் செகண்ட் லாங்குவேஜ். அது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஐ திங்க் எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உலகத்துக்கான ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தான் மாறும். செகண்ட் லாங்குவேஜ் வில் பி இங்கிலீஷ். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் நிறைய தேவை இருக்குது. தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள், கிஃப்ட் பண்ணுங்கள். இல்லைனா அட்லீஸ்ட் இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாவது கொடுங்க. அது இட்ஸ் நாட் ஹெல்பிங் சேனா, இட்ஸ் ஹெல்பிங் ஃபார் தெம். அண்ட் வித் தட் நோட் இந்த டீம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு, இதை ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த ஈவினிங்கை இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி வந்திருக்க உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். சார் அப்படியே ரத்தின சுருக்கமாக அதை சொல்லிட்டாரு. டெக்னாலஜி பிடிங்க, பசங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிடுறோம் சார். தேங்க்யூ ஃபார் த இன்புட் அண்ட் லெட்ஸ் ஹேவ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கைஸ் ஃபார் ஹிம். எஸ், ரொம்பவே சூப்பராக வந்து பேசினாங்க. அடுத்ததாக லெட்ஸ் இன்வைட் Mr. Adisha, writer, to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க சேனா. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் 3 நாளாகவே எனக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க, படிச்சிட்டிங்களா, எப்படி இருக்கு, ஐயோ அந்த பதட்டம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு இதில் ஏன்னா அந்த முதல் புத்தகம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு டெலிவரி மாதிரி தான். அந்த குழந்தை எப்படி இருக்கும், அது நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா, அது ஆணா பெண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா, அந்த பதட்டத்தை வந்து நம்ம சேனாவோட முகத்திலே பார்க்க முடியும். அவங்க இங்கே பேசும்போது கூட அவ்வளோ பதட்டமாக இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கற்றுக் கொடுத்த ஒரு டீச்சர் அவங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த மேடை வந்து அவ்வளோ பதட்டத்தை கொடுக்குது. நீங்கள் பதட்டப்பட வேணாம், நீங்கள் எழுதின புத்தகம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அதாவது த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புத்தகத்தை வந்து நானும் உங்களை மாதிரி தான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து எனக்காக சர்வை பண்ணுறதுக்காக ஆங்கிலம் கற்றுக்க முயற்சி செஞ்ச ஒரு பையன் தான் நானும்.
அப்போது எனக்கு அந்த ஃபீல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுச்சு இது யாருக்காக இவங்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்படும் போது அது எழுதுறவருக்கு தெரியும் இதை நம்ம யாருக்கு எழுதணும் அப்படின்னு. இப்போ ஒருத்தர் குழந்தைகளுக்காக ஒரு கதைகள் எழுதுறாருன்னா அவர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சொற்களை தான் பயன்படுத்துவாங்க. ஒரு பெரியவங்களுக்கான ஒரு ஃபேண்டசி நாவல் எழுதுறவங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியா இருக்கும். இல்லை ஒரு ஸ்காலர்ஸ் படிக்க போறாங்க, இது ஒரு ரிசர்ச் புக் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சொற்களை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் இவங்க பயன்படுத்தி இருக்க சொற்கள் வந்து ரொம்ப எளிமையான, சிம்பிளா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இந்த தகவல் போய் சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்புணர்வோடு எழுதியிருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து இதை நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதில். அது வந்து என்னால் அந்த நூலோட ஒவ்வொரு வரிகள்லையும் உணர முடிஞ்சது. நான் முழுமையாக அந்த புத்தகத்தை வந்து வாசித்தேன். இது வந்து ஒரு சூப்பர் ஒர்க். அதனால் அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ். ஸோ நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை, யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ அடுத்தது இன்னைக்கு வந்து பெரியாரோட நினைவு நாள். நான் வந்து ஒரு பெரியாரிய ஆளாக தான் என்னை எப்போவுமே முன்னிறுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பெரியாருடைய நினைவு நாளில் பெரியார் வந்து அவர் வெறும் மூடநம்பிக்கை ஒழிப்பு மட்டும் அவர் சொல்லலை. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். சமூக நீதி சார்ந்தும் பெண்ணியம் சார்ந்தும் நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமானது மொழிகள் பற்றினதும் பெண்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயமும் இந்த மேடல் அது நடந்திருக்கு. அதுக்கே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பெண் அவங்க வந்து ரொம்ப ஒரு சின்ன, அந்த கிராமத்து பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. அது தன்னுடைய கல்வியால் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா பெரியார் அதை தான் வலியுறுத்துறாரு, பெண்கள் வந்து படிக்கணும், கிராப் வெட்டிக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து பக்காவாக ஒரு பெரியார் கனவு கண்ட ஒரு பெண்ணா இருக்காங்க. ரொம்ப அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண் அவங்க வந்து ஆங்கிலம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதம். அது பெரியார் வந்து எல்லாரையும் ஆங்கிலம் படிங்கன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா ஆங்கிலம்ன்றது வெறும் மொழி கிடையாது, அது இந்த உலகத்தைக்கான ஒரு கதவு. உலகத்தை வந்து நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் திறந்து வைக்கக்கூடிய ஒரு கதவு அது. அப்போ எல்லாரும் ஆங்கிலத்தை படிங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள் படிங்க. ஏன்னா நம்ம தமிழோ இல்லை ஹிந்தியோ நம்ம நாட்டுக்குள்ளேயோ நம்முடைய மாநிலத்துக்குள்ளேயோ சுருக்கிடும். நம்ம ஆங்கிலம் கற்றுக்கொள்ளும் போது உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போய் நம்மளால் சர்வை பண்ண முடியும், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய கலைகளை தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். அப்போ அவங்க வந்து அந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு ஆயுதமாக எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நூல் வழியாக நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்துக்கான தேவை வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் குறிப்பாக எல்லாரும் மேற்படிப்பு படிக்கிறாங்க. பள்ளி படிப்பு தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து பட்ட மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அதுக்கான சரியான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நினச்சப்போ ரெண்டன் மார்ட்டின், அப்புறம் வேர்ட் பவர் மேட் ஈஸி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எனக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் படிக்கும்போது பயங்கர பயமாக இருக்கும் அதை படிக்கவே. ஏன்னா அது முகத்தில் அரைகிற மாதிரியான ஒரு ஆங்கிலத்தோடு இருக்கும். அப்படியே ஒரு முரட்டு ஹிட்லர் மாதிரி ஒருத்தர் வந்து நமக்கு பாடம் எடுத்தாருன்னா அவருக்கு பார்த்து பயமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே என்னடா இவ்வளோ வில்லனாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஆங்கிலத்து மேலேயே ஒரு அச்சத்தோடையே தான் அது அணுகிற ஒரு மனநிலை இருக்குது. ஆங்கிலம்னாலே அது யாரோ ஒரு ஹாலிவுட் வில்லன், அவங்ககிட்ட நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும். அதனாலேயே பயந்து தான் ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம பயன்படுத்துவோம். நம்ம ஒரு வார்த்தை, ஐயோ இது கரெக்டாக சொல்கிறோமா, குட்டு சொல்லணுமா, உட்டு சொல்லணுமா, இல்லை இது கேன் பண்ணணுமா, இப்போ கேன் ஐ ஆஸ்க் யூ, மே ஐ ஆஸ்க் யூன்னு சொல்லணுமா, நமக்கு வந்து மண்டக்குள்ள சந்தேகம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம ஆங்கிலத்தை பேசுறதை விட நம்ம கரெக்டாக பேசுகிறோமா தப்பாக பேசுகிறோமான்ற அந்த குழப்பத்திலேயே தான் அதிகமாக நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம பக்கத்தில் உட்காந்து தோளில் கை போட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் இது கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி, நான் சொல்லித்தரேன் பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லித்தரதுக்கு நமக்கு ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும். நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இது வந்து நல்லா ஏன் இது ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க, தமிழில் எழுதியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா இது தமிழில் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள்லாம் இந்த நூலை படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இது தமிழில் எழுதியிருக்கலாமே அப்படின்னு தான். ஆனால் இதை படிக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க கூட இதை படித்தாங்கன்னா அவங்களுக்கு இது நல்லாவே புரியக்கூடிய ஒரு மொழியில தான் இருந்தது. அதுதான் இந்த புத்தகத்தோட வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு அதுக்காக தான் நான் சொன்னேன். இது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா அந்த கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சும் ஒரு தயக்கத்தோட மனசுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, ஐயோ இந்த ஆங்கிலம் வேண்டாம், இது நம்ம பாட்டு தமிழ்லேயே பேசிடுவோம். ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூவில் போய் உட்காந்தோன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டோன்னா பதட்டம் ஆயிடுவாங்க.
சார் முன்னிட்டு என் பேர் இது அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிப்பாங்க. அப்போவே வந்து பல இன்டர்வியூ வந்து இதாக இருக்கும். ஏன்னா எனக்கும் அது நிகழ்ந்திருக்கு, நிறையா பேருக்கு அது நிகழ்ந்திருக்கும். ஆனால் இந்த புத்தகம் வந்து அந்த மனத்தடைகளை எப்படி உடைக்கணும், அதை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லாமல் பாடல்கள் வழியாக சொல்கிறாங்க, புதிர்கள் வழியாக சொல்கிறாங்க, டங் ட்விஸ்டர்ஸ் வழியாக சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வச்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டங் ட்விஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதை டெய்லி நானே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு மேடையில் பேசும்போது அப்படியே தடுமாறும். இப்போ ஆங்கிலத்தில் பேசுகிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து இந்த புத்தகம் எனக்கே கொடுக்குது. நான் வந்து ஆங்கிலத்தில் வந்து மேடையில் பேசுகிறதே எனக்கு இன்னுமே ரொம்ப ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது வந்து அந்த தயக்கங்களை உடைக்கக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. இது வந்து இன்னும் சொல்ல போனால் இது எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த புத்தகம் வந்து போய் சேரணும். இன்னும் கூட கொஞ்சம் எளிய, இவ்வளோ பெரிய புக்காக இல்லாமல் இது இன்னும் கொஞ்சம் சுருக்கப்பட்டு, இப்போ அப்ரிஜ்டு வெர்ஷன்லாம் ஃபாரின் புக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இதை கொஞ்சம் அப்ரிஜ் வெர்ஷன்னா அது கொஞ்சம் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற போல் நீங்கள் இன்னும் கொண்டு வரலாம். கொஞ்சம் இன்னும் கூட தமிழ் ஆங்கிலம் கலந்த ஒரு நூலாக இதை கொண்டு வந்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். குறிப்பாக இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. நீங்கள் எப்படியாவது அதை கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்க கையில் கிடைக்கணும், அவங்க எல்லாருமே ஆங்கிலம் கற்றுக்கணும், அவங்களுக்கு இந்த உலகத்தோட கதவுகள் திறக்கணும் அப்படிங்கிறது தான். யூ டிட் அ வெரி குட் ஜாப். அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு நூலை வந்து 10 வருடம் உழைச்சி எழுதியிருக்கீங்க. அதுவே அந்த தேவதை வந்து ஒரு தேவதை வருது இந்த நூலில். அந்த தேவதை தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குது. அந்த தேவதையே அவங்க தான் அப்படிங்கிறதோட நன்றி, வணக்கம். ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அது சூப்பரா இருக்குன்னு பாராட்டினதுக்கு மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு இதுவும் கருத்தம் கொடுத்துருக்கீங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்றது. ஸோ கண்டிப்பா மேம் அதை வந்து முன்னிறுத்தி செய்வாங்கன்றதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த ஒரு இது இருக்கும், லைப்ரரியில போய் படிக்கும் போது ஸ்டோரி புக்ஸ் கொடுப்பாங்க, அது ஜாலியா படிப்போம், அதுவும் இங்கிலீஷ் தான். அதே சயின்ஸ் இருக்கும், அதுவும் இங்கிலீஷ் தான், அது யாருமே படிக்க மாட்டோம். ஸோ அந்த எளிமையில தான் இருக்கு. அது எவ்வளோ அழகாக வந்து கேரி பண்ணி சொல்றாங்கன்றது தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த புக்கு இருக்கு கண்டிப்பா. ஸோ அதுவும் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். And also with this note, shall we move forward and have Mr. Radhakrishnan sir, actor, to have an address to the crowd, please? Yes. So, Makkale, a round of applause. Yes, thank you. Acting. Good evening, ladies and gentlemen. It's really, I wouldn't call it just a pleasure. I would call it a privilege to be here. Madam, at the outset, I want to tell you that you have done a fantastic job. As we study, we go through college, please sit down, go through school and colleges, we have read many books. I've read many self-help books. And before I go into the merits of the books and what I feel about it, I want to talk to all of you for a few minutes about language and the importance of language, the importance of thought. Several hundred years ago, psychologists used to think that all thought was done by what is called a mind language. That means all human beings think the same way, that it has an internal mind language. Then came psychologists of the 19th and 18th century that said, no, everybody thinks in their native tongue in which they have been taught, in which they have been raised. It could be somebody in Ethiopia thinking in Ethiopian, or somebody in France talking in French, so they think in French. So, language is one of the most important things, as we all know, from generations, because without language, nothing can be passed on. No technology, no scriptures, no literature, nothing can be passed on, no skills can be passed on. And language is actually the link between our generations. Having said that, we are in India in a very unique situation where we have dozens of languages, and within the languages we have dialects. And just imagine
how difficult it is to take information in one language, process it in one language, and analyze and reply in a totally different language. For example, if I listen to something in Kannada and then want to process it, and let's say I'm not very conversant with Kannada either, and then I have to reply in English. It is such a difficult task. There is so much going on in your brains that is happening. So, and for native Tamil speaker to be able to receive information in English, process that, store that, and then reply in English is not an easy task. And I'll tell you that people that do that in schools and universities and everybody here, it's an extreme level of intelligence, and I really applaud everybody that speaks a different language. It's not easy. Some people that say that, oh, you don't speak English well. But the point is, to reply to that person is, I speak one more language than you do. I may not speak it well, but I speak one more language than you do. I read through your book over the last couple of days. Although in PDF format, my eyesight is not that great at this age, but I still managed to do it. And I felt that it's really a good tool. And the three speakers that spoken before me have said it all. They've said that how well you have written it, how much of thought has gone into that book. I'd like to add that the fact is how easy it is to read. You've been very erudite about it, and you've just analyzed it so beautifully, and it's a step-by-step sort of ready reckoner that guides people through on what to do. The habit of reading is declining day by day. As you can see, there are less and less libraries. I'm associated with a couple of schools. We manage a few schools, we run schools. And one of the things that I always talk to our teachers and principal is that we must have a specific period for reading, which we used to, as when I grew up, there was a period for learning and reading. That isn't there now because we are so packed with so many things and we're so concentrated on academic excellence that we forget this basic habit of reading. So, in order to do that, first thing that we need to do is to teach our teachers. Rather than take this book, which is a good thought to the schools and anybody that's interested in learning English, is to train the teachers. That is the most important thing. Your book will be a very good tool for teachers to use it. Teach the children through your book. Secondly, I feel that in today's world of technology, as my previous speakers alluded to, is that using technology is very important in learning these days. You just can't do anything without technology, and we have to accept that. And if you could go with, there's a system of Kanban in Japan, where what they do is that they don't let anybody progress unless they have completed a certain module. And different people progress at a different rate. So if you could develop electronic or software modules where these modules are taken in by step, alongside with the book and the screen,
an audio-visual kind of impact that you make would make it really a fantastic book. All in all, I feel that you have done an excellent job, and I really compliment you on this, and I hope that this book makes it to the top of the bestsellers as one of the loveliest books written about English language. Thank you very much. Merry Christmas to all of you and Happy New Year, and may 2024 bring all your wishes true. Thank you. Ladies and gentlemen, good evening to every one of you. The Tamil பேச, is there anybody here who does not understand Tamil? If there is one, please raise your hand. Okay, which means everybody understands Tamil. Good. There are two groups of languages in India, the Dravidian group and another one is Indo-European group. In Indo-European group, along with Sanskrit, Latin, Greek, those classical languages are all there. From them grew many languages. நிறைய மொழிகள் வந்தது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஹிந்தி இந்த மாதிரி மொழி, இதில் சில மொழிகள் இந்தோ யூரோப்பியன் குரூப் நினச்சா கூட அது இந்தோ யூரோப்பியன் குரூப் கிடையாது. டிராவிடியன் குரூப்புக்கும் இந்தோ யூரோப்பியன் குரூப்புக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னென்னா, டிராவிடியன் குரூப்பில் வந்து இந்த எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள்னு தமிழில் சொல்லுவாங்க. சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய நூலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நடுவில் இருக்கும் செய்யப்படும் பொருள் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நடுவில் இருக்கும். இன்றைக்கி இந்தோ யூரோப்பியன் குரூப் லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணக்கூடிய பெங்காலியில் கூட அது வந்து நடுவில் தான் இருக்கும். அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னா, ஓ அமாக்கே மொரியதையாச்சே முறைச்சே அப்படின்னு சொல்லுவான். அமாக்கே அவன் என்னையே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி டிராவிடியன் குரூப்பில் வந்து சான்ஸ்கிரிட்டைசேஷன் ரொம்ப அதிகம் போன மலையாளத்தில் கூட த பேசிக் கிராமர் ஸ்ட்ரக்சர் கண்டினியூஸ் டு பி டிராவிடியன் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அந்த எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வெர்பு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், இந்த மூணு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் வந்து மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒருத்தர் இருந்தார், பெரிய தமிழ் அறிஞர். அவர்கிட்ட ஒருத்தர் போய் நான் தமிழ் இலக்கணம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லி, இதில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் சொல்லுப்பா அப்படின்னாரு. அவர் முடிச்சுக்கிட்டு இருந்தார். உடனே மீனாட்சி சுந்தரம் ஐயா சொன்னார், எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் யாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சிட்டார். அதனால பேசிக் கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து எதை பேசுகிறோமோ அதை யோசித்து பேசணும். இட்ஸ் அ பேசிக் திங் விச் ஹேட் பீன் த ப்ராப்ளம் விச் ஹஸ் ஹிட் அட் தி ரைட் பாயிண்ட். நான் பெங்காலில் இருந்தபோது என்னுடைய பிஏ வந்து பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவருக்கு பெங்காலி நல்லா தெரியும். ஒரு நாள் ஆஃபீஸில் அப்போ தான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வெளியில் போயிருந்தேன். அந்நேரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி, அந்நேரம் மொபைலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம இது மூலமாக தான் லேண்ட்லைன் மூலமாக தான் பேசணும். அது ஆஃபீஸர்கிட்ட பேசுனா பிஏ மூலமாக தான் பேசணும். அப்போ அவர் என்னுடைய பிஏட்ட வந்து, ஜானாபாபு கனெக்ட் மீ டு பாலா இம்மீடியட்லி, ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம் அர்ஜென்ட்லின்னாரு. அவர் ஜானாபாபு சொன்னார், ஜஸ்ட் நவ் ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொன்னார். இவன் பதறி போய், பட் ஐ டாக் டு ஹிம் ஜஸ்ட் 30 minutes பேக் அப்படின்னு இவர் கோவம் வந்துருச்சு. ஏன் வார்த்தை நம்ம ஜஸ்ட் நவ் ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு மறுபடியும் சொன்னார். இது என்ன ஒரு பெங்காலில் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணார். இதை விட மோசம் 35 வயசு வரைக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. அந்த பையன்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, முதல்ல உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைப்பா, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நானே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நம்ம கிராமத்தில் எல்லாருமே உன் கல்யாணத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த விவரம்லாம் எனக்கு தெரியாது. ஒன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து என்னென்னா, நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பற்றி கேட்டோம்னா தே ஃபீல் மோர் க்ளோஸ் டு அஸ் அப்படின்னு சொல்கிறதுனால அவற்றை நான் வந்து ரொம்ப சுத்தமான வங்க மொழியில் வந்து கேட்குறேன். தொமார் தோ 35 बच्चों हो गयाचे यकुन पर्यंत बीए होलो ना केनो அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உனக்கு 35 வருஷம் ஆச்சு, உனக்கு ஏன்பா இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு. ஹீ வாண்ட்ஸ் டு ஷோ ஹிஸ் இங்கிலீஷ் எக்ஸ்பர்டைஸ் டு மீ. அதனால் அவர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறார், சார் ஃபர்ஸ்ட் ஐ வில் மேரி மை சிஸ்டர் அப்படின்னாரு. அண்ட் தென் ஐ வில் மேரி மை ஷெல்ஃப் அப்படின்னாரு. வாட் அப்படின்னு ஹி கிளாரிஃபைட், மை மதர் வில் மேரி மீ அப்படின்னாரு. வாட் அப்படின்னா ஹி ஃபர்தர் கிளாரிஃபைட், மை ஹோல் வில்லேஜ் வில் மேரி மீ அப்படின்னாரு. த ஹோல் ப்ராப்ளம் வாஸ் ஹி கண்டினியூ டு திங்க் இன் பெங்காலி அண்ட் வாஸ் ட்ரைங் டு டாக் இன் இங்கிலீஷ். நான் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு பெங்கால் போன மாதிரி பெங்கால்லேருந்து என்னுடைய தோழன் அஜய் பட்டாச்சாரியா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தான். அஜய் பட்டாச்சாரியாட்ட வந்து நான் வந்து கலாட்டம் பண்ணியிருந்தேன், என்னடா அவங்க பெங்காலி, அவங்களுக்குலாம் ஒரு இங்கிலீஷும் தெரியல, இது மாதிரி பேசுகிறாங்க. நோபடி வாண்ட்ஸ் இஸ் ரேஸ் டு பி ட்ரால்ட்.
யாராக இருந்தாலும் நம்மளை பற்றி பேசின பிடிக்குமா? அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இன்டர்வியூவில் நானும் கேள்வி கேட்டேன், இதை டிரான்ஸ்லேட் பண்ணு, நல்ல பாம்பு படம் எடுக்குது டிரான்ஸ்லேட் பண்ணுன்னா குட் ஸ்னேக் இஸ் டேக்கிங் பிக்சருங்கிறான். இங்கே மட்டும் என்ன வாழுது? எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான். ஏன் தெரியுமா பாலா? வி இண்டியன்ஸ் டோன்ட் ஸ்பீக் இங்கிலீஷ், தமிழ்ஸ் ஸ்பீக் டங்கிலீஷ், பெங்காலி ஸ்பீக் பங்கிலீஷ். இதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ திஸ் வாஸ் த பேசிக் ப்ராப்ளம். இப்போது இவங்க செந்தில் நாயகி பண்ண ரொம்ப பெரிய காரியம் என்னென்னா, இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அதை இவங்க மறுபடியும் சொல்லியிருக்காங்க. முதல்ல யூ ஷுட் திங்க், அதுக்கப்புறம் தான் செயலுக்கு போகணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொன்னார்? மேலே சட்டையே விடாத ஒரு சொன்னார், திருவள்ளுவர்னு ஒரு சொன்னார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு அன்றைக்கே சொன்னார். அதை ரொம்ப அழகாக தன்னுடைய புத்தகத்திலும் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இங்கிலீஷ் இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜுங்கிறது மட்டும் இல்லை, இட்ஸ் இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் லாங்குவேஜ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கே போய் பார்த்தாலும் கடைசியில் பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எதுவுமே பொருளாதாரம் இல்லாமல் இருக்குது. இப்போ இவர் வள்ளுவர் சொன்ன ஒன்று எல்லாரும், அருளிலாருக்கு எவ்வுலகம் இல்லைன்னு எவ்வளோ அழகாக சொன்னாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல அவர் சொன்னது பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு தான் முதல்ல சொன்னார். அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் இட்ஸ் அ பேசிக் க்ரைட்டீரியா. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் சில தொழில்கள் செய்வோர், இந்த தொழில் முனைவோர் நாங்கள் தான் கெட்டிக்காரங்க, அடுத்தவங்க அது மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் மற்றவங்க செய்ய முடியாதுன்னு இல்லை, மற்றவங்க வந்து இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். நீங்கள் கோயிலில் இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் செக்ட் தான் இதை பூஜாரியாக இருக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏன் வழக்கு போடுறாங்கன்னா, அந்த கோயில் ஒரு பெரிய பொருளாதார சக்தி. அந்த பொருளாதார சக்தியை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு தான். இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்தபோது பெங்காலில் அவுரங்கசீப் ஒரு நாள் தன்னுடைய மகள்கிட்ட சொன்னார், என்ன ட்ரெஸ் பண்ணாமல் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னுச்சு. ஏன்னா அந்த சேலை அவ்வளவு நுட்பமானதாக அந்த வங்க தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு ஒரு மோதிரத்துக்குள்ள அந்த இதையை காட்டன் சாரியாக அப்படி உள்ள நுழைச்சிடலான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு காலத்தில் பெங்காலில் சன்னியாசி ரிவோல்ட்னு ஒன்று நடந்தது. இங்கிலீஷ்காரங்களை எடுத்து எந்த சன்னியாசியும் பண்ணல. யார் பண்ணாங்கன்னா, இந்த கைவினை தொழிலாளர்களுடைய என்ன மான்செஸ்டரில் இருந்து பண்ணுறதுலாம் இங்கே விளைக்க முடியாது, விற்க முடியாது. இவங்க அவ்வளோ தூரத்துக்கு கெட்டிக்காரங்களாக இருந்தாங்கனால அவங்களுடைய கட்டை விரலை வெட்டிட்டாங்க வெள்ளைக்காரங்க. கட்டை விரல் வெட்டப்பட்ட இந்த கைவினைக்காரர்கள் புரட்சியாளர்களாக மாறி அவங்களுக்கு சன்னியாசி ரிவோல்ட் அப்படின்னு ஒரு பெரிய பேர் இருந்தது பெங்காலில். இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அடிநாதம் அப்படிங்கிறது பொருளாதாரம் தான். ஒரு காலத்தில் நம்ம சொல்கிறோம், இது இருந்தவழி உன்னால் இருந்தேன், இவங்க இருந்தவழி வென்றாலும் வேண்டேலாம் நம்ம தமிழை பற்றி ரொம்ப பிரமாதமாக எத்தனையோ தமிழை பற்றி பேசுகிறதுன்னா நமக்கு அப்படியே உணர்ச்சி பூங்கி வந்துடும். இது தமிழை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லி பேசாது, கொஞ்சம் எக்ஸாகரேட்டடாக அது நமக்கு கூடவே பிறந்த ஒரு வியாதியாக போயிடுச்சு, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறதுங்கிறது. ஆனால் தமிழுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. சரி, தமிழ் இது செந்தமிழ். இட்ஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ், இட்ஸ் அ வெல் ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ், கிராமட்டிக்கலி பெர்ஃபெக்ட் லாங்குவேஜ். ஆனால் அதே சமயம் இது பைந்தமிழ். பைந்தமிழ்ங்கிறது பயில் தமிழ், பயில்கின்ற தமிழ். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் செயல் வாரான்னு. அந்த சொல் அத்தனை இன்னைக்கு நமக்கு விளங்குது. ஆனால் இங்கிலீஷில் சாசர் எழுதின இங்கிலீஷ் இன்னைக்கு உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு விளங்காது. ஓல்டுங்கிறதுக்கு அவுல்டு அப்படின்னு எழுதினார், AULD. சாசர்ஸ் இங்கிலீஷ் இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு மாடர்ன் இங்கிலீஷ் டுடே. நமக்கு அந்த தேவையில்லை. அப்போது நமக்கு ஒரு பெரிய கட்டுமானம் இருக்குது. ஆனால் இந்த கட்டுமானம் மட்டும் பத்தாது. ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமில் போய் வியாபாரம் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்ஸ் வென்ட் அண்ட் டிட் பிஸ்னஸ் இன் ரோம்னு ஆப்பிரிக்கா வரைக்கும் போனாங்க. அப்போது உலகில் தமிழ் அறியப்பட்டதற்கான காரணம் தமிழுடைய செந்தமிழ் தன்மை இல்லை, செம்மொழி தன்மை இல்லை, நம்முடைய பொருளாதார பலம். ஒரு காலத்தில் இந்து மகா சமுத்திரத்தை 3 இனங்கள் தான் வணிக ஆட்சி புரிந்தார்கள். They commercially ruled the Indian Ocean. The Persians, the Chinese and the Tamils. அந்நேரம் இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. சீனம் இன்னைக்கு இருக்கிற நாடு கிடையாது. அன்னைக்கு இருந்த பெர்ஷியா இன்னைக்கு கிடையாது. The races, 3 races, they ruled the Indian Ocean. இதனால அங்கே போய் இவங்க வியாபாரம் பண்ணுறது என்ன, பிளினின்னு சொல்லி நினைக்கிற ஒரு ரோம் எக்கானமிஸ்ட், அவர் அந்த ரோமில் உள்ள பெண்கள்கிட்ட எல்லாம் சொன்னார், அம்மா காதில் முத்து போட்டுக்கோங்க, கழுத்தில் போட்டுக்கோங்க, கால் செருப்புலாம் போடுறீங்களேம்மா, நீங்கள் அந்த முத்தை இவங்க கொடுக்குற வேலையில் நம்ம பொருளாதாரமே நாசமாக போயிடும் போல இருக்கு அப்படின்னு தமிழ்ஸை பற்றி பயந்தார். அந்த அளவுக்கு நம்ம வணிக ஆட்சி புரிந்த காரணத்தினால் யார் இவங்க என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டு தான் தமிழ் உலகறியப்பட்டது, தமிழுடைய சிறப்பினால் இல்லை. அப்போது என்ன நமக்கு தெரியுது, மறுபடியும் நாம்
நம் தமிழ் உலகறியப்பட்ட, உலகில் பெருமைப்படத்தக்க ஒரு மொழியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பலம் பெற வேண்டும், பொருளாதார ஆட்சி புரிய வேண்டும். அதைத்தான் ஆங்கிலேயர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த நிலைமை மாறி கீழே போயிட்டோம்னா அடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு வழி என்ன? மேலே யார் போனாங்களோ யூ ரெப்ளிகேட் தம், யூ என்டர் இன் டு தேர் சிஸ்டம். இவங்க டொயோட்டா கம்பெனியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய காரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொரியன்ஸ் மேட் யூஸ் ஆஃப் அஸ் லேபரர்ஸ் இன் தேர் டொயோட்டா கம்பெனி அண்ட் டொயோட்டா அந்த இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய ஜப்பனீஸ் இதுலாம். அல்டிமேட்லி வாட் டிட் தி கொரியன்ஸ் டூ? ஜாப்பனீஸ் வந்து எப்படி அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியை பிடிச்சாங்க, அவங்களுடைய டெக்னிக்கை படிச்சுக்கிட்டு அவங்க வந்து பெரிய பெரிய கார்லாம் வச்சுருந்தது சின்ன காராக்கி எக்கனாமிக் மாடல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து தே அவுட் டிட் தி அமெரிக்கன்ஸ். கொரியன்ஸ் என்ன பண்ணாங்க? தே ரீட் த ஜாப்பனீஸ் ஆன் த ஜாப்பனீஸ். அதனால ஜாப்பனீஸை பின்னாடி தள்ளி சாம்சங் அது இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் போயிட்டாங்க. அப்போது இது மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னா மறுபடியும் உலக அளவில் தமிழர்கள் வந்து போகணும்னா நம்ம ஜீன்ஸ் சரியாக தான் இருக்குது. ஆனால் என்ன வழிமுறை? அதில் தான் ஐ திங்க் சேனா ஹஸ் டன் a tremendous service to the Tamil community. ஏன்னா இந்த வழிமுறை வந்து ரொம்ப முக்கியம். எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப நல்ல சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிறபடி சொல்லியிருக்காங்க. பொதுவாக நல்ல விஷயங்கள் வந்து போய் சேர்றது கொஞ்சம் நாளாகும். அவ்வளோ நாளாகாமல் சீக்கிரமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தது தானே நல்லது. ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் எக்ஸ்டெண்ட் அவர் ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் திஸ் வெரி கரேஜியஸ் அண்ட் கரெக்ட் ஆக்ட் ஆஃப் சேனா. இது வந்து அவங்களுக்கு செய்கிற சேவை இல்லை, நமக்கு நாமே செய்கிற சேவை. நாளைய உலகம் நமது உலகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உலக குடிமக்களாக உயர்ந்து நின்று அந்த உலக குடிமக்களில் உயர்ந்தோரில் ஒரு இனமாக இருக்க வேண்டும் என்றால் இன்று உள்ள டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் எந்தெந்த வழியிலெல்லாம் சில இனங்கள் மேலிடத்தை பெற்றிருக்கின்றன என்பதனை உணர்ந்து அந்த வழிகளில் நாமும் செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அந்த வழியில் பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லாங்குவேஜ். இந்த தொல்காப்பியத்தை வந்து தமிழ் இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. அது தமிழ் இலக்கண நூல் கிடையாது, அது தமிழர் இலக்கண நூல், தமிழர் வாழ்வு பற்றின இலக்கண நூல். அது மாதிரி வாட் ஷி ஹஸ் ரிட்டன் இஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் யோர் ப்ராக்ரஸ், இட்ஸ் அபவுட் யோர் டெவலப்மெண்ட் through the process of language. How to conquer it, how to think in another language and then replicate what you want to see. So congrats Sena, and I am sure whoever has come here, மில்டன் வந்து பேரடைஸ் லாஸ்ட் எழுதும்போது ஒருத்தர் சொன்னார், எத்தனை பேர் இப்போ இதை படித்தாங்கன்னு சொல்லி கேட்டார். அந்நேரம் அவர் சொன்னார், ஐ ஹவ் ஃபியூ ஆடியன்ஸ் பட் செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி இன்னைக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாருமே செலக்ட் ஆடியன்ஸ் அண்ட் லீடர்ஸ். அதே மாதிரி வந்திருக்கிற ஆடியன்ஸ் வந்து செலக்ட் ஆடியன்ஸ். ஐ ஹோப் you will spread this message far and wide. Thank you. மருந்து கேட்டிருந்ததுல ஒரு நாலேஜ் ஸ்ட்ராமே வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் வித் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், தமிழ், இங்கிலீஷ், பெங்காலி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், கல்ச்சர், சோஷியல் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு நாலேஜ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு மேஜிக்கல் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சைலண்டாக சாரை பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல சார் என்ன பேசுவேன். நான் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தேன் என்ன பேசுவாருன்னு. பிகாஸ் இஸ் இன்டு லைக் அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த இதில் இருக்கனால நான் பார்க்குறேன் சோஷியலாக பேசுவாங்களா, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்களா, என்ன பேசுவாங்க. பட் த வே ஹி ஸ்போக் ஐ வாஸ் லைக் சிட்டிங் மெஸ்மரைசிங், அப்படியே உட்காந்து பார்த்துருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் அ பிரைன் ஸ்டார்மிங் speech. And now we have come to the important segment of our today's event. So yes, shall we launch our book? So our own book, because it's our book, it's for us. Okay, so I invite our author Sena ma'am onto the stage, and also all the dignitaries are here. So with the countdown Makale, let's launch the book. Okay, so it is available for us. Launch for the government is available for every one of us. So ma'am, kindly join us on the stage. So shall we go with the countdown? Yes. So I request 5, 4, 3, 2, 1, and here we go. Yes, a round of applause. So here we are launching our book, Think and Speak in English. Wow. So now it's available for all your users. டேன் வின்னர் அப்படின்னு ஒரு அற்புதமான சிங்கர் இருக்காங்க. ஒயிட் ஹோஸ்டனோட சாங்கை அவங்க
திருப்பி பாடியிருப்பாங்க. அதாவது கிவ் மீ ஒன் மோமெண்ட் இன் டைம் அப்படின்னு அந்த சாங் ஆரம்பிக்கும். அந்த ஒரு தருணத்தை கொடு கடவுளே, அந்த தருணத்தில் ஐ ஃபீல் இட்டர்னிட்டி அப்படின்னு முடியும். அந்த மாதிரியான ஒரு you guys gave me that moment and you guys made me feel that moment. இன்னைக்கு பிறந்ததுக்கு என்ன நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டதா நினச்சிருக்கேன். மேடையில் இருந்த அத்தனை சான்றோர்களும் அவ்வளோ அழகாக அடுத்து எவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் ஷோல்டரில் வச்சுருக்கீங்க, அதை கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி I believe with all your support we'll proceed forward. Thank you so much. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.